பணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பணம் இத ஒரு படமா யோசிக்கல. நம்ம வாழ்க்கையில நிறைய டெய்லி சந்திக்கிற ஒரு விஷயங்கள படமா, கல்விக்காக இந்த படம். நீட் தேர்வு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, செக் பண்றாங்க இல்லையா, நம்ம ஊடகங்கள் எல்லாம் பாக்குறோம். இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி இது பண்றது, ஒரு பொண்ணெல்லாம் பீரியட்ஸ் நாப்கினை கூட கலட்டி இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ரொம்ப அப்பதான் புரியுது, நீட்ல இவ்வளவு விஷயங்கள் செக் பண்றாங்களா அப்படின்னு. இவ்வளவு டெக்னிக்கலான விஷயங்கள். நீங்க பிட் அடிக்கிறான்னா கேமரா வச்சு நீங்க பார்க்க வேண்டியதானே, எதுக்கு பசங்களை ஹேர் கட் பண்றது, கையில வச்சிருக்கிறது, ட்ரெஸ்ஸை கலட்டுறது, எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையா சொல்லி நிறைய ஊடகங்கள் வந்திருக்கு. ஆனா இந்த படத்துல ரொம்ப நீட் தேர்வை பற்றிய ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் சொல்லலாம். ஏழை மாணவர்களுக்கு கட்டி வாங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஆறுதலான படம். பட் கிளைமேக்ஸ்ல சப்புன்னு முடிச்ச மாதிரி கோர்ட் நீட் தேர்வுக்கு சரிதான்ற மாதிரி கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே ஏழை மாணவர் சித்தார்த் அருமையா நடிச்சிருக்காங்க. நடிப்புன்றதை விட கதை தான் இதுல ஒரு ஹீரோ மாதிரி. ஏன் இது நிறைய பேர் பார்த்தா நல்லா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா, ரொம்ப கலகலப்பா தான் வருது. அப்புறம் சீரியஸா கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கதையை ரொம்ப இதா கொண்டு. சாட்டைன்னு ஒரு படம் வந்தது, அதை விட அதிகமா சப்ஜெக்டான ஒரு படம் தான். டிராமாட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய பிடிச்ச சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல விவசாயி பால் கறந்து இது பண்ணுவாரு. அத பொண்ணு பாப்பா, ரொம்ப கறந்துடாதீங்க, எனக்கு கண்ணுக்குட்டிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழுவா. விடுங்கப்பா விடுங்கப்பா. அப்ப பால் கறக்காம விட்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, அப்படிப்பட்ட ஒரு மாடு வளர்க்குற ஒரு குடும்பத்துல திடீர்னு பையனோட கல்விக்காக ஃபீஸ் கட்ட முடியலன்றதுக்காக அந்த கறவை மாடையே விற்கிற சீன் இருக்கு இல்லையா, அந்த சீன்ல உன் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றப்ப கண்ணீர் எல்லாருமே அழுகிற மாதிரி சின்ன நிறைய விஷயங்கள் ஒரு 4-5 இடத்துல நானே எமோஷனலா என்னுடைய கல்வி நம்ம கண்ணீரை தொடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. கட்சிப்லாம் எடுத்துட்டு வரல நானு, இருந்தாலும் ரொம்ப சங்கடமா நிஜ வாழ்க்கைய படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீட்டு அதான் சொல்றேன் இல்லையா, 300 பள்ளிகள்ல இருக்கிற தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ அப்படி ஒரு 300 பள்ளிகள்ல இருக்கக்கூடிய சிலபஸ 30,000 பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வுல கேள்வித்தாளா அது ரொம்ப முக்கியமான கேள்வி. புரிஞ்சுக்கிற வேண்டிய எல்லாருக்கும் ஒரே கேள்வியா இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொடுத்திருந்தாங்கன்னா அதே கொஸ்டினா நீங்க வைக்கிறது நியாயம். அதை ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய இதுல நிறைய சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க செக் பண்றது. சென்டர்லாம் ராஜஸ்தான்ல போய் போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே பார்த்திருக்கிறோம். மதுரையில இருக்கிற பையனுக்கு ராஜஸ்தான்ல 2 நாளுக்கு முன்னாடி தான் சென்டர் சொல்ற. ராஜஸ்தான் உண்மையிலே நடந்தது. அதை ரொம்ப தெளிவா சொல்லி அதனால ஒரு அப்பா இழந்துடுறாரு. அது மூலமா தான் ராஜஸ்தான் எழுதுறாங்க. ஆனா கம்பேர் பண்றப்ப அதே புள்ளிவரங்கள் பாத்தீங்கன்னா கம்மியா. ஏன் அதை பண்ணணும், சில சென்டரை நீங்க ஒதுக்கலாமேன்னு சொல்றாங்க. கோர்ட் தப்பான தீர்ப்புன்னு இல்ல, நம்ம எதிர்பார்த்த தீர்ப்பு வரலன்றது. அது சரியா தப்பான்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இல்ல, அந்த மாணவனுக்கு சார்பான தீர்ப்பா வருமோ அப்படின்னு பார்த்தோம். கடைசியில இந்த ஒரு மாநிலம் ஒவ்வொரு கல்வி கலாச்சாரம் இந்த படத்துல அந்த மாணவனுக்கு தீர்ப்பு வரும்னு பார்த்தா அந்த மாணவன் அரசாங்கத்துக்கு எதிராக போட்டது மாதிரிதான் வருது. அந்த அதிகாரிகள், அந்த மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அற்புதமா இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன், தீர்ப்புன்றது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டுதான் இன்னும் தொடரும். அதுக்கடுத்து மாணவர்களுடைய போராட்டம் எல்லாம் நிலைப்படுத்துறது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது.